ஹலோ டியூட்ஸ். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் ஐபிபிஎஸ்பியோ லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ் கொண்டு வந்தேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆலிவ் போர்ட் டெஸ்ட் பேக்கேஜில் இருந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் அதில் அப்ளிகேஷன் சம்ஸ் அப்புறம் டிஐ கேஸ்லடி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஆலிவ் போர்ட் டெஸ்ட் பேக்கேஜில் இருக்க கொஷின்ஸ் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆகாஷ் ஸ்கோர்ட் 73 marks in subject A. He scored 56% marks in subject B and X marks in subject C. Maximum marks வந்து 150 ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். The overall percentage marks scored by Akash in all the 3 subjects together was 54%. How many marks did he scored in subject C? இதோட மார்க்ஸ் கேட்குறாங்க. இது வந்து எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னா 150 into 3 எவ்வளோ வரும்? 300 450 சொல்லிட்டு போடுவீங்க. இது நல்ல ஷார்ட்கட் சொல்லி தரேன் பாருங்க. என்ன பண்ணணும்னா 54% மார்க்ஸ் இன் ஆல் தி 3 சப்ஜெக்ட்ஸா. இப்போ வந்து 54%னா 150க்கு என்ன வரும்? 81 மார்க்ஸ். அதான் 54%னா இன்டூ 2 100 இன்டூ 3னா 150. ஸோ வந்து 27 + 27 ஆட் பண்ணிக்கோங்க, 81 வந்துடும். 81 மார்க்ஸ் சராசரியாக வாங்கியிருக்கான். அதில் வந்து 73 இன் ஏ. இப்போ 56%, 56னா ப்ளஸ் 28 84 வந்துடும். ஸோ 73 84 இது ரெண்டுத்துக்கும் காமன் எடுங்க. என்ன வரும்? 11. ஸோ 5.5 78.5 வந்துடும். தென் 81% மார்க்ஸ் வாங்கியிருக்கானா. இது ரெண்டுத்தையும் சேர்த்து 78 தான் வந்துச்சு. 81 வர வைக்கணும். என்ன பண்ணும்? தேர்டில் வந்து 81 + 2.5 கம்மியாக இருக்குது. ஸோ 2 பேர். ஸோ +5 86 ஆன்சர். புரியுதுங்களா? 81 நார்மலாக இருக்கு. அப்புறம் 2 பேர் 2.5 மார்க் கம்மி. ஸோ 5 மார்க் கம்மி. அந்த 5 மார்க் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. 86 ஆன்சர். Next, a person bought 50 shirts at rupees 204 each and some trousers at 242 each. If the average cost of all the shirts and trousers is 242, then how many trousers did he buy? இதை நீங்கள் பார்த்த உடனே மிக்சரில் போட்டு போயிட்டே இருந்தலாம். மிக்சர் மீன்ஸ் 204 242 நடுவில் 222 18 20 20 is equal to 50. 18 is equal to கேட்குறேன். 20 is equal to 50னா இன்டூ 2.5 ஆயிருக்கு. 20 equal to 50 into 2.5 ஆயிருக்கு. So 18 into 2.5 means 45. 36 to 45. So answer 45. Next, Paro's age 10 years ago was 50% more than Chandramukhi's age was 5 years ago, and Chandramukhi's age 15 years from now will be 8/7 times the age of Paro's age 5 years ago. The sum of their present age is divisible by. இந்த क्वेश्चन கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. பாரோ சந்திரமுகி. பாரோஸ் ஏஜ் 10 years ago. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 50% மோர் தென் சந்திரமுகி ஏஜ். ஸோ 3:2 போட்டுக்கிட்டேன். இங்கே வந்து சந்திரமுகி வந்து 5 years ago. அண்ட் சந்திரமுகிஸ் ஏஜ் 15 years from now. அப்படி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 20 டிஃப்ரென்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ரேஷியோலேருந்து 8 ரேஷியோவாக மாறிடுது. அதே வந்து பாரோ ஏஜ் வந்து 5 வருஷத்துக்கு கழிச்சு தான் 5 years ago. 5 years ago பார்த்தீங்கன்னா 3 ரேஷியோலேருந்து 7 ரேஷியோவாக மாறுது. The sum of their percentage is divisible by கேட்குறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 ரேஷியோ, 5 வருஷத்துக்கு முன்னாடி 7 ரேஷியோ. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெயிட்டாக தோணணும்னா 30ன்னு தோணணும். 30 + 5 35. அது 7ல டிவிசிபிள் ஆகும். 30 வந்து 3ல டிவிசிபிள் ஆகும். ஸ்ட்ரெயிட்டாக அது தோணணும். 30 35 அப்போ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 40 வந்துடும். ஏன்னா 10 years ago 5 years ago. 30 35. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு 40 தான் தோணணும். புரிஞ்சிச்சா? ஸோ வந்து பர்சன்டேஜ் 40. இங்கே பாருங்க. அப்போ இங்கே 30னா இங்கே வந்து 20 வரும். 20 + 20 40 years. 40 years வந்து 15 years from now. அப்போ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 25. ஸோ 40 + 25 is equal to 65. 65 எதில் டிவிசிபிள் ஆகும்? 13ல. ஸோ 13ல ஆன்சர். You and V started a business by investing in the ratio 9:11 respectively. We left the business at the end of 4 months but rejoined 3 months later. இது புரிஞ்சுக்கோங்க. இது சும்மா கன்ஃபியூஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. 4 மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் போயிடுறான். திருப்பி 3 மாதம் கழிச்சு ஜாயின் ஆகிறோம். ஸோ டோட்டலாக 9 months எடுத்துக்கிட்டா போதும். அட் த எண்ட் ஆஃப் இயர் த டோட்டல் ப்ராஃபிட் ரிசீவ்டு பை தேம் வாஸ் 5750. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தேர் ப்ராஃபிட்ஸ்? பாருங்க. U is to V 9:11. ஸோ வந்து யூ வந்து 12 months பண்ணுறாங்க.
ஸோ இன்டூ 4. வி வந்து 9 months தான் பண்ணுறாங்க. இன்டூ 3 36 33 69. Total profit 69 is equal to 5750. 3 is equal to நான் எதையும் ஷார்ட் பண்ணலாம் 23 வச்சுக்கலாம். 23 is equal to 5750. எப்படி பண்ணுறீங்கன்னா 23 into 100 2300 4600 அப்புறம் 1150 5750 வந்துடுச்சு. ஸோ இன்டூ 25 ஆயிருக்கு. இங்கே இன்டூ 25 பண்ணாங்கன்னா 250 வரும். ஆன்சர் 250. ஆன்சர் 250. Next, the shopkeeper sold an article at a loss of 40%. If the same article sold for rupees 3500 more than the previous selling price, then he earned 10%. What will be the selling price of the article in order to gain 30% profit? பாருங்க, just cost price is equal to 100% னா SP வந்து 40% loss தானே. 40% loss அப்படி பார்த்தீங்கன்னா 60ல வரும். அதுக்கப்புறம் 10% gain கொடுத்துட்டாங்க. ஸோ 110. and the 50% is equal to 3500 more கொடுத்துருக்காங்க. 3500 more. அப்புறம் 30% ப்ராஃபிட் கேட்குறாங்களா. ஸோ 100 plus 30 130. 50 is equal to 3500. 130 is equal to கேட்குறாங்க. இன்டூ 7 ஆகுது. ஸோ எங்கேயும் இன்டூ 7 பாருங்க, இன்டூ 7 ப்ராசஸ் ஆகுது. இங்கேயும் இன்டூ 7 போட்டு 13 into 7 சார் 91. ஸோ 9100 ஆன்சர். 9100. Next, Pankaj invested two same amounts in two different schemes. One at annual CI for 2 years. அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 56.25 வரும். And other at 11.25% for T years. T years கேட்டிருக்காங்க. If the interest amount is also same, in amount same, அது இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் சேம், இன்ட்ரெஸ்ட்டும் சேம். அப்படி பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜும் சேமாக தான் இருக்கணும். தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டீன்னு கேட்குறாங்க. 11.25. 56.25க்கு எவ்வளோ இயர்ஸ் ஆகும்னு பாருங்க. 11.25 22.5. இது 2 இயர்ஸுக்கு. தென் 4 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 45 ஆகும். 5 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 56.25 கிடைச்சிரும். ஸோ 5 இயர்ஸ் ஆன்சர். அவ்வளோதான். எதுவுமே கால்குலேஷன்லாம் பண்ணுவானா, இந்த மாதிரி ஈஸியாக போட்டு போயிட்டே இருந்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A boat can cover 72 km in still water in 9 hours and the difference between upstream speed and downstream speed is 3 km per hour. In how much time the boat can cover 26 km upstream and 57 km in downstream together? இங்க பாருங்க, 72 km 9 hours அப்படி பார்த்தீங்கன்னா 8 km per hour. upstream downstream speed difference பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்கான். ஸோ plus 1.5 minus 1.5 அப்படி பார்த்தீங்கன்னா 6.5 9.5. downstream speed is upstream speed. Next, in how much time the boat can cover 26 km upstream? இப்போ இதே வச்சுக்கோங்க. 6.5 into 2s are 13 into 4s are 26 கிடைச்சிருச்சு. ஸோ 4 hours. 9.5 into 2s are 19 57 கொடுத்துருக்காங்க. 9 into 3s are 57. ஸோ வந்து 9.5 into 6. இங்கே 4 hours, இங்கே 6 hours. ஸோ டோட்டலாக 10 hours. ஆன்சர் 10 hours. நெக்ஸ்ட்டு டிஐ ஆலிவ் போட் டிஐ கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டிருக்காங்க, இருந்தாலும் சால்வ் பண்ணலாம். பாருங்க, டாட்டா ரிகார்டிங் த ரெவன்யூ அண்ட் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 4 டிஃபரெண்ட் கம்பெனிஸ் இன் 2018 and 2017. 2018 4 கம்பெனி இருக்கு. நெக்ஸ்ட், ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ பாருங்க, ரெவன்யூ 5800, எக்ஸ்பெண்டிச்சர் 5300. அப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 500. பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ 100. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும், ப்ராஃபிட் வந்து 500ன்னு தெரிஞ்சிருச்சு. எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை எக்ஸ்பெண்டிச்சர்னா 500 டிவைடட் பை 5300 இன்டூ 100. ஸோ என்ன வருமோ 500 டிவைட் பை 53 ப்ராஃபிட். இந்த மாதிரி தான் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின்ஸ் போயிடலாம். விச் கம்பெனி இன் விச் இயர் ஹேஸ் சீன் த மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்? கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா, எந்த கம்பெனி எந்த வருஷத்துல அதிக ப்ராஃபிட்னு கேட்கறான். ஸோ ஒவ்வொன்றத்துக்கெல்லாம் கால்குலேட் பண்ணாலாம் விடிஞ்சிரும். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். என்னன்னா, ரெவன்யூக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் எந்த இதில் அதிக டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதுல 500 இருக்கு, இதுல 600, இதுல 6, இதுல 8 இருக்கு. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுல 1000 இருக்கு, இதை மார்க் பண்ணிக்கோங்க.
இதில் திருப்பி 8 இருக்கு, இதில் 6 தான் இருக்கு, இதில் 1000 இருக்கு. ஸோ இதில் 1000 இருக்கு, இதில் 1000 இருக்கு. ஸோ இது 8 கூட விட்டுருங்க, ரெண்டுத்துல 1000 இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல தான் எதனா ஒன்று ஆன்சராக இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இது ரெண்டத்தை மட்டும் கம்பேர் பண்ண போதும். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1000 இருக்கு, இதுலேயும் 1000 இருக்கு. 1000 டிவைட் பை 5000 இன்டூ 100. அப்படி பார்த்தீங்கன்னா 1/5னா 20%. ஸோ ப்ராஃபிட் வந்து 20% வரும். இதுக்கு பாருங்க 1000 டிவைட் பை 4000, ஸோ 25% வரும். ஸோ ஆன்சர் இதுதான். என்னன்னா ஏடிகே இன் 2018 இது ஆன்சர். ஏடிகே இன் 2018 எல்லாமே நார்மல் படியாக பார்த்தா இதுக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஷார்ட்கட்டில் பார்க்கணும். Which company has seen the maximum percentage increase in profit from 2017 to 18? செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேட்குறாங்க. ஸோ 2017 கம்மியாக இருக்கணும், 2018 ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பாருங்க. இப்போ பாருங்க 500,000, ஸோ 500,000 இதை அப்படியே வச்சுக்கோங்க. 600, 800 இது வர சான்ஸ் கிடையாது. இங்க பாருங்க 800,000 இது சுத்தமா வர சான்ஸ் கிடையாது. நடுவில் இருக்கிறது பாருங்க 200, 600. 200ல இருந்து உடனே 600 போகுது பெர்சன்டேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா டேரக்டா தெரிஞ்சிடும் இது ஆன்சர். பயம் தான் ஆன்சர் வரும். 200ல இருந்து அப்படியே 600 ஆகுது. ஸோ இன்டூ அதான் 300% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பயம் தான் ஆன்சர் வரும். ஆன்சர் பயம். Next, what is the sum of numerical values of the percentage profit of McKinsey in 2018 and Bayan in 2018? McKinsey in 2018 பார்த்தீங்கன்னா 20% நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பயானுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். பயானில் வந்து பார்த்தீங்கன்னா 600. ஸோ 600 by 4800 1/8ல இருக்கு. 6 8 48. ஸோ 1/8ல இருக்கு. 1/8னா 12.5%. சம் ஆஃப் நியூமரிக்கல் வேல்யூஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 20 plus 12.5 32.5 இதுதான் ஆன்சர். ஆன்சர் பார்த்துக்கோங்க 32.5. நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆஃப் மக்கன்ஸ்கி இன் 2017 டு பிசிஜி இன் 2017? அதோட ரேஷியோ கேட்குறாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மக்கன்ஸ்கி இன் 2017 500/53 இதை அப்படியே வச்சுக்கோங்க. 500/53 இங்க என்ன வரும் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க, பிசிஜி இன் 2017 இது பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6/54னா 1/9. 1/9 இஸ் ஈக்குவல் டு 11 1/9 11.11%. ஸோ 11 1/9னா நான் 100/9 எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் ஒரு ரேஷியோ கேட்குறாங்க. பாருங்க 500/53 100/9. இதை வந்து 500 மாத்திக்கிறேன். 500 மாத்தினா இங்க கீழே என்ன வரும், 9 × 5 = 45. ஸோ 500/53 500/45 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 45:53 வரும். 45:53 அவ்வளோதான். நெக்ஸ்ட் கேஸ்லெட் ஏ சால்வ் பண்ணுறேன். இது ஆரியோபோட்டை கேட்ட கேஸ்லெட் ஏ தான். இப்போ ஓப்பனாக சொல்கிறேன். நல்லா 3 டிஜிட் நம்பர்ஸ் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஃபாஸ்ட்டாக போடுறவங்க மட்டும் பாருங்க. ரெஸ்ட் வந்து நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணுறங்க பெட்டர். பிகாஸ் கொஞ்சம் 3 டிஜிட் நம்பர்ஸ்லாம் அடிஷன் சப்ராக்ஷன் ஃபாஸ்ட்டாக போடுறவங்க மட்டும் தான் இதை அட்டன் பண்ணணும். அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டு வச்சிருக்காங்க. The following information gives the data regarding the number of history, geography and economic teachers in 2 different states. Sum of teachers of number of history, geography and economic teachers together வந்து 868. ஸோ ஹிஸ்ட்ரி ஸ்டேட் ஏல ஃபுல்லாகவே 868 டீச்சர்ஸ் இருக்காங்க. தென் 248 மேல் ஜாகிரபி டீச்சர்ஸ் ஆர் தேர். ஜாகிரபி மேல் வந்து 248. The ratio of male and female history teachers are 7:3. 7:3. 84 female history teachers are there. Female இங்க வந்து 84. அப்போ வந்து என்ன வரும், 28 56 84. So 20 into 7 140 168 192 192. Then என்ன கொடுத்திருக்காங்க, and the male history teachers are 120 more than the female geography teachers. Male history teachers வந்து 120 more than female geography teachers. அப்போ இங்க என்ன வரும், 72 வரும். 72 வா. Next, number of male
எக்கனாமிக்ஸ் டீச்சர் இஸ் 24 less than the female economics teachers. இப்போ என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 248 plus 72 320 வந்தாச்சு. Then 192 plus 84 276. 320 plus 276 596. So 868 minus 596 minus 600 போடுங்க. நான் வரும் 268 வரும் plus 4 272. ரெஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ்ல 272 பேர் இருக்காங்க. அப்புறம் 24 less than 272 minus 24 248 248 னா 124. ஸோ வந்து இங்க 124 வரும். இங்க வந்து 124 plus 24. ஐயோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். 196 வரும் இங்க. ஸோ வந்து 280 னா இப்போ இங்க வந்து 120 இங்க plus 24 144 வரும். 264. Then state B. Respective ratio of number of male history teacher, male geography teacher and male economics teacher. Fullave male history, geography, economics வந்து இந்த ratio 6:4:5. 160 female economics teachers are there. 160 and 366 history teachers are there. History வந்து டோட்டலா 366 ன்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. நம்பர் ஆஃப் எக்கனாமிக் டீச்சர்ஸ் இஸ் 40 less than that of நம்பர் ஆஃப் ஜியோகிராஃபி டீச்சர்ஸ். ஜியோகிராஃபியோட எக்கனாமிக்ஸ் வந்து 40 கம்மி அண்ட் 6 less than நம்பர் ஆஃப் ஹிஸ்டரி டீச்சர்ஸ். ஹிஸ்டரி வந்து 366 தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்க வந்து என்ன வரும் 360 வரும். அப்போ இங்க 400. அவ்வளவுதான் பாருங்க. இந்த இது தெரியாது, இது மூணத்தோட ஈக்குவேஷன் தெரியாது. இல்ல இது கண்டுபிடிக்கலாம். ஆமா கண்டுபிடிக்கலாம்ல. இதுங்க 360 160 போயிடுச்சுன்னா இப்போ இங்க வந்து 200 5 ரேஷியோ. தென் 4 ரேஷியோ மீன்ஸ் 160. தென் இங்க என்ன வரும் 240 வந்தாச்சுன்னா 366 126 160 மீன்ஸ் 240. அவ்வளவுதான். இதெல்லாம் தெரியாம இருந்துச்சு. இது ஒன்று மூலமா எல்லாத்துக்கும் ஈக்குவேட் பண்ணணும், ரிலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ஸ் போவோம். What is the respective ratio of number of history teachers in state A to the number of economic teachers in state B? History teachers in state A 280, economic teachers in state B 360. 280 is to 360. 28 is 7:9. So 7:9. Next question பாருங்க. Number of female geography teachers in state A is what percentage more or less than the number of female economic teachers in state B? Number of female geography teachers வந்து 76. Then number of female economic வந்து 160. அப்படி பாத்தீங்கன்னா எவ்வளவு கம்மியா இருக்கு 84 கம்மியா இருக்கு. 160 வந்து 84 என்ன வரும் 16 4 are 64, 16 5 are 80. So 50% 52.5. Answer 52.5. Next, what is the difference between number of male history teachers from both states taken together and the number of geography teachers in state B? இவங்க என்ன கேட்டிருக்காங்க ஒழுங்கா பாருங்க. male history teachers though 196 male history plus 240 plus 196 என்ன வரும் 440 436 அப்புறம் இங்க வந்து 400. so 36 அதிகமா இருக்கு. டிஃபரன்ஸ் தான் கேக்குறாங்க. So 36 அதிகமா இருக்கு. Next, what is the average of number of male economics teachers in state B and the number of male geography teachers in state A taken together? Number of male economics in state B. State B oda male economics 200 and number of male geography in state A. Male geography 248. 200 248 average என்ன வரும் 224 வரும். 224. Next, if the average number of female history teachers in state B and C பாருங்க நியூவா ஸ்டேட் C னு கொண்டு வந்திருக்காங்க. if the average number of female history teachers in state B and C is 130 அப்படி பாத்தீங்கன்னா இங்க B ல 126 இருக்கு. அப்போ C ல என்ன வரும் 134 வரும். அப்பதான் average 134 134. then what is the difference between number of female history teachers in A and C? C ல 134, A ல 84. so difference என்ன வரும் 50 answer. அவ்வளவுதான் dudes.
நான் ரொம்ப கிறுக்கி வச்சுருக்கேன், டேபிள் நோட் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள் இந்த டேபிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஆலிவ் போர்டில் கேட்ட டிஐ தான். கொஷின்ஸ் கூட பார்த்துக்கோங்க. இந்த பாரோ, அப்புறம் யூஎன்டிவி நம்ம போட்டது, தென் ப்ராஃபிட் லாஸ், தென் பங்கஜ் இன்வெஸ்டர் அந்த எஸ்ஐசிஐ, தென் அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் போர்ட்ஸ், அப்புறம் இது சேம் கொஷின்ஸ். இதுதான் என்னோட சேனல். இந்த சேனல் எதுக்கு மெயினாக கிரியேட் பண்ணேன்னா டிஐக்காக மட்டும்தான், டிஐ அண்ட் மெயின்ஸ் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ்க்காக மட்டும்தான் கிரியேட் பண்ணேன். ஒன்ஸ் இப்போ நான் ப்ரிலிம்ஸ் முடிட்டோம், தென் 2 days ஒன்ஸ் வெறித்தனமாக டிஐ போடலாம். ஐபிபிஎஸ், பிஓ மெயின்ஸ், தென் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ், ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்க்காகலாம். தென் இங்கே பாருங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இங்கே பெல் ஐக்கானில் ஆல் கொடுங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.